மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். ஹலிடோசிஸ் அப்படின்ற கண்டிஷன், அதாவது வாயில துர்நாற்றம். நம்ம ஒருத்தர் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேசுறோம் அப்படின்னா, நம்ம ஆப்போசிட்ல எதிர்க்க இருக்கிறவங்க முகம் சுழிச்சாலோ இல்ல முகத்தை திருப்புறது இல்ல ஒரு மாதிரி என்னடா அப்படின்ற மாதிரி விலகுறாங்கன்னா நமக்கே தெரியும். ஸோ சில டைம்ஸ் வந்து பார்த்தோம்னா நமக்கு பேசும்போதே பேட் ப்ரீத் வர்றதோ இல்லை பேட் ஓடர் மவுத்ல இருந்து வர்றது, இந்த மாதிரியான கண்டிஷன் வந்து நம்ம பார்க்கிறோம். சிலர் சொல்லுவாங்க, மூச்சு விடும் போதே எனக்கு வந்து ஒரு மாதிரி ஃபவுல் ஸ்மெல் வருது, அதாவது கந்தகம் கலந்த ஒரு ஸ்மெல்லோ, இந்த மாதிரி ஒரு முட்டை அழுகிய ஒரு முட்டை வாடை வர்றது, இல்ல பேசும்போது அந்த ஸ்மெல் வந்து என்னால எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல, வாயில இந்த மாதிரியான ஒரு துர்நாற்றம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சில காரணங்கள் இதற்கு இருக்கு. முக்கியமா வந்து பார்த்தோம்னா, நம்ம உடல்ல அதிகமான டாக்ஸின்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த ஹலிடோசிஸ் கண்டிஷன் வருது. பேட் ப்ரீத், பேட் ஓடர் அப்படின்னு சொல்றோம். பேசும்போது வாயில இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் இருக்கிறது. இப்போ பேசிக்கான காரணங்கள்ல இருந்து எடுத்துக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு குழந்தைகள்னு எடுத்துக்கோங்க. இப்போ குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருது. நிறைய வந்து ஸ்வீட்ஸ் சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் வாயில வந்து கேவிட்டிஸ் இருக்கு, இல்ல சொத்த பல் இருக்கு. இந்த மாதிரி கண்டிஷன்ல நமக்கு நார்மலாவே வாயில வந்து ஒரு பேட் ப்ரீத் வர்றதை நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கம்ஸ்ல எல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு வீக்கம், ரத்த கசிவு இது வந்து ஏற்படுது. ஸோ வீக்கமோ ஒரு ரத்த கசிவோ ஏற்படுதுன்னா அடுத்து நமக்கு வந்து ஒரு ப்ளீடிங் வர்றது, ஒரு ஒரு அதான் ரத்த கசிவு இருக்குதுன்னா அடுத்தது வந்து நமக்கு ப்ளீடிங் ஏற்படுதுன்னா விட்டமின் சி குறைபாடுனால வர்றதுதான் ஒரு காரணம். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்லயும் நமக்கு என்னன்னா ஒரு பேட் ப்ரீத் வருது. இப்போ குழந்தைங்களுக்குன்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி ப்ளீடிங் கம்ஸ் இருக்கு, கேவிட்டிஸ் இருக்கு, இதோடு சேர்ந்து டான்சிலைட்டிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேரண்ட்ஸ் வந்து இதை இக்னோர் பண்றாங்க. டான்சிலைட்டிஸ் தானே, 2-3 நாள் ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸோ இல்லை பேசிக்கா மருந்து சாப்பிட்டு இல்லை ஹாட் வாட்டர் குடிச்சுக்கோ சரியாயிடும். டான்சிலைட்டிஸ் இருந்துச்சுன்னா நிச்சயமாக பேட் ப்ரீத் வரதை நம்மளால பார்க்க முடியும். சிலருக்கு வந்து அந்த 2 சைடும் இருக்கக்கூடிய, அதாவது தொண்டையோட 2 பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீக்கம் ஏற்பட்டு டான்சிலைட்டிஸ் இருக்கும் பட்சத்துல நிச்சயமாக நமக்கு பேட் ப்ரீத் ஏற்படுது. அடுத்தது ரொம்ப நாளா அடல்ட்ஸ்க்கு வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து நீண்ட நாட்களாக ஸ்டொமக் அல்சர் இருக்கு. ஸோ வயிற்றுல வந்து ரொம்ப நாளா புண்கள் இருக்குன்னா அடுத்து அந்த வந்து பேசும்போது நமக்கு வந்து ஒரு பேட் ப்ரீத் வந்து ஏற்படுது. வாயில வந்து ஒரு மோசமான ஒரு துர்நாற்றம். ஸோ அப்போ நமக்கு வயிற்று பகுதியில இருக்கக்கூடிய புண்கள், அல்சர் குணமாகணும். அதுதான். அடுத்து வந்து பார்த்தோம்னா அடுத்து முக்கியமான ஒரு ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்ற இந்த மலச்சிக்கல் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். இந்த மலச்சிக்கல் பிரச்சனை தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா அடுத்ததாக நம்ம பேசும்போது வாயில வந்து ஒரு துர்நாற்றம் ஏற்படுறத நம்ம பார்க்கிறோம். ஸோ மவுத்ல வந்து பேசும்போது வாயில துர்நாற்றம் இருந்துச்சுன்னா நீண்ட நாட்களாக நமக்கு வந்து இந்த கான்ஸ்டிபேஷன் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இது எல்லாமே ஒன்னொன்னா நம்ம வாயில பேட் ப்ரீத் வர்றதுக்கான ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து முக்கியமான ஒரு ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா லங் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான். ரொம்ப நாளா எனக்கு வந்து கோல்டு காஃப் இருக்கு. லங் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது ஆஸ்மாவோ இல்லை வீசிங் இருக்கு, இல்லை டியூபர்குலோசிஸ் அதாவது காசநோய் மாதிரியான தொற்றுக்கள் இருக்கு, நிமோனியா பிரச்சனை இருக்குன்னா நிச்சயமாக நமக்கு வந்து வாயில அந்த மாதிரி ஒரு பேட் ப்ரீத் வரதை பார்க்க முடியுது. வாயில வந்து ஒரு பேட் ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லுவாங்க பேசும்போது. ஏன்னா அந்த இன்ஃபெக்ஷன் நமக்கு வந்து தொண்டையில இருந்து பார்த்தோம்னா அந்த ஏர் பேசேஜ் வந்து 2ஆ டிவைட் ஆகும். நம்மளோட அந்த மூச்சு குழல், அதாவது லங்ஸ் உள்ள இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன், அந்த சளி வந்து வாய் வழியா நமக்கு வர்றது தெரியும். ஸோ அப்பதான் வந்து நிறைய பேர் வந்து பேட் ப்ரீத் வருதுன்னு சொல்லுவாங்க. அடுத்த கண்டிஷன் வந்து பார்த்தோம்னா சைனசைட்டிஸ் அப்படின்ற பிரச்சனை. இந்த சைனசைட்டிஸ் இருக்குன்னா நம்ம முகத்துல இருக்கக்கூடிய ஏர் கேவிட்டிஸ், இந்த சைனசைட்டிஸ் வந்து முகத்துல அந்த கேவிட்டிஸ்ல என்ன ஆகும்னா நேச்சுரலாவே நமக்கு அந்த ஏர் கேவிட்டிஸ்ல ஃப்ளூயிட், ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு ஃப்ளூயிட்ஸ் நிறைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நிச்சயமாக நமக்கு இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு இன்ஃபெக்ஷனால என்ன ஆகும்னா வாயில ஒரு பேட் ஸ்மெல் வரதை நம்ம பார்க்குறோம். இதை தாண்டி பார்த்தோம்னா இன்னும் நிறைய பேருக்கு சொல்லுவாங்க, நான் அனிமிக் இருக்கேன், ரத்த சோகையா இருக்கு, இதனால வந்து பேசும்போது வாயில ஒரு துர்நாற்றம் ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து முக்கியமாக தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு. அந்த பட்சத்துல என்ன ஆகும்னா இந்த ஹைப்போதைராய்டிசம் இல்லை ஹைப்பர் தைராய்டிசம் தான் சரியா நம்மளால சாப்பிட முடியல, பேச முடியல அப்படின்ற மாதிரியான கண்டிஷன் இருக்கும். இந்த கண்டிஷன்ல நிச்சயமாக வாயில ஒரு பேட் ஸ்மெல் வருதுன்னு சொல்லலாம். இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அதிகமா நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா சர்க்கரை நோயாளிகள்.
இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா இந்த நரம்புகள், நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாமே பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாமே பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைம்ல நம்ம நாக்குல இருக்கக்கூடிய நரம்புகள், உடல்ல இருக்கக்கூடிய நரம்புகள், கால் பாதத்துல இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாமே ஒரு மறுத்து போற மாதிரியான ஒரு சென்சேஷன் ஏற்படுது. ஸோ இதை வந்து டோட்டலா நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த மாதிரி சமயங்கள்ல நம்ம வாயில ஒரு துர்நாற்றம் ஏற்படுறத பார்க்கலாம். என்னன்னா, ஸோ பல வருஷமா நிறைய பேருக்கு வந்து இந்த டயபெட்டிஸ் இருக்கு. ரத்தத்துல வந்து சர்க்கரையோட அளவு குறையவே இல்லை. இது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கக்கூடிய பட்சத்துல என்ன ஆகும்னா, ஒரு ஃப்ரூட் ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு வாயில வந்து ஒரு வழுவழுப்பு தன்மை அதிகமா இருக்கு. அது தொடர்ந்து ஒரு மாதிரி ஃப்ரூட் ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லுங்க. ஏதோ ஒரு பழத்தோட வாசனை மாதிரி தெரியுது. ஆனா திடீர்னு சில நேரம் வாய் ஒரு கசப்பு சுவையாகவோ இல்ல வாயில அதிகமான ஒரு கோழை வர மாதிரியா ஒரு சென்சேஷன் சொல்லுவாங்க. இது வந்து டயபெட்டிக் கோமா வர்றதுக்கான முன்னாடி ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இதை நம்ம டீல் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே நமக்கு வாயில துர்நாற்றம் ஏற்படுறது எதனால அப்படின்றத பார்த்துட்டோம். ஸோ எந்த கண்டிஷன்னால நமக்கு இந்த வாயில துர்நாற்றம் ஏற்படுதுன்றது தெரிஞ்சுட்டு அதற்கேற்ற மாதிரி சிகிச்சை முறைகளை நம்ம எடுத்துக்கணும். பேசிக்காவே நமக்கு வாயில வந்து நிறைய சொத்தப்பல் இருக்கு, கேவிட்டிஸ் இருக்கு அப்படின்னா சித்த மருத்துவத்தில் கிராம்பு தைலம் அப்படின்ற மருந்து இருக்கு. இதை வந்து நம்ம பஞ்சுல தொட்டு வச்சுக்கலாம். இது வந்து பேசிக்கா இருக்கக்கூடிய பல் சொத்தைக்கோ இல்ல ஈறுகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைக்கோ இதை பயன்படுத்தலாம். கிராம்பு தைலத்தை பஞ்சுல தொட்டு வைக்கலாம். இல்ல அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ப்ளீடிங் கம்ஸ் இருக்குன்னா அதற்கு இயற்கையான மூலிகைகளை பயன்படுத்தி செய்யக்கூடிய பற்பொடிகளை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த பற்பொடிகளை வந்து கம்ஸ்ல வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டு வெந்நீர் வச்சு நம்ம கொப்பளிச்சுட்டு வரும்போது நேச்சுரலா நமக்கு வந்து ஒரு பலன் கிடைக்குதுன்னு சொல்லலாம். இந்த பல்பொடியில அதிகமா துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இந்த மாதிரி திரிஃபலா சேர்த்து இதோட கொட்டைப்பாக்கு, வேப்ப இலைகளை சேர்க்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம இந்துப்பும் பச்சை கற்பூரமும் சேர்த்து இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இதை நம்ம வந்து டூத் பவுடர் மாதிரி யூஸ் பண்ணும்போது ப்ளீடிங் கம்ஸ் அப்படின்றது குறைய ஆரம்பிக்கும். அல்லது இதற்கு ஏற்ற மாதிரி அல்சர் ரொம்ப நாளா இருக்கு, அதற்கு ஏற்ற மாதிரி சிகிச்சை முறைகளை எடுக்கணும். சோம்பு குடிநீர் அப்படின்றது மிக சிறந்த ஒரு மருந்துன்னு சொல்லலாம். பேட் ஓடர் வருதுன்னா சோம்பு குடிநீர் இல்லைன்னா சோம்பு கீரையை சூப் மாதிரி வச்சு பயன்படுத்தலாம். பேசிக்கா இந்த சோம்பு கீரை வந்து பார்த்தோம்னா நம்ம ஸ்டொமக்ல இருக்கக்கூடிய அல்சர், கான்ஸ்டிபேஷன், இதுல வந்து நார்ச்சத்து ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்கிறதுனால கான்ஸ்டிபேஷனை கியூர் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சோம்பு கீரையை நம்ம பருப்போடு சேர்த்து மசியல் மாதிரியோ இல்ல இது சூப் மாதிரியோ நம்ம தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தோம்னா வாரத்துல ஒரு 4 நாட்கள் வரைக்குமே குடிக்கலாம். இதை செஞ்சு சாப்பிட்டுட்டு வரும்போது மவுத்ல, அதாவது வாயில வரக்கூடிய பேட் ஓடர் அப்படின்றது நாளடைவில் குறைய ஆரம்பிக்கும். பொதுவாகவே அல்சருக்கு இல்லை இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்க்கு இது எல்லாமே ரொம்ப சிறந்தது. அதே மாதிரி லங் இன்ஃபெக்ஷன் இருக்கும் பட்சத்துல விழுதி கற்பம் அப்படின்ற மருந்தை எடுத்துக்கலாம். இந்த விழுதி கற்பத்தை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா லங்ஸ், அதாவது லங்கோட கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ பேட் ஓடர் வருதுன்னா பல நோய்கள் நம்ம உடல்ல இருந்துச்சுன்னா அப்படின்னா மட்டும்தான் அது ஒரு சிம்டமா நமக்கு வாயில வந்து ஒரு பேட் ஓடர் ஹலிடோசிஸ் அப்படின்ற கண்டிஷன் வருது. இது இப்ப நான் சொன்ன அறிகுறிகள்ல எந்த மாதிரி கண்டிஷன்னால நமக்கு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சு அதற்கேற்ற மாதிரி இப்ப நான் சொன்ன சில குறிப்புகளை ஃபாலோ பண்ணலாம். இல்ல சித்த மருந்துகள் வேணாலும் எடுத்தனாலும் பின்னாடி வரக்கூடிய மிகப்பெரிய அந்த உடல் நல பாதிப்பிலிருந்து நாம் விடுபடலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.